ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனை குக்ஸ். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஸ்வீட் அப்பம் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இங்கே பாருங்கள் உப்பி வந்திருக்கு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இது நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், சுத்தமாக கழுவியாச்சு. இப்போ 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இதோட தண்ணியெலாம் நல்லா வடிகட்டி வச்சுட்டு வடிகட்டிக்கோங்க. இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதுக்கு வெள்ளைப்பாகு நம்ம காய்ச்சிக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்லா துருவி அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் கம்பிப்பதம் வரணும்னு அவசியம் இல்லை, கரைஞ்சால் போதும். ஏன்னா இதில் மண் கல் ஏதாவது இருந்தால் அதை வடிகட்டுறதுக்காக நம்ம இந்த மாதிரி காய்ச்சிரும். பாருங்கள், இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இது நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கிற அரிசி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 மூடி அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம், அல்லது துருவின தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆற வச்சுருக்கிற பாகு இருக்கு இல்லைங்களா, அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் கல் மண் ஏதாச்சும் இருக்கும், அதனால் நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ வடிகட்டியாச்சு. இது கூட சின்ன சின்னதாக ஒரு 2 வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். இது பூ வாழை சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட தேன் வாழை தான் இருந்தது, அதனால் 2 பழம் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். பெரிய பழமாக இருந்ததுன்னா 1 சேர்த்தா போதும். இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா அரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் ஒரு பதம் காட்டுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆயிலில் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக பாருங்கள், இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது. இந்த ஸ்வீட் அப்பம் செய்கிறதுக்கு இது சரியான கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம ஆயிலில் இது பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குழிக்கரண்டியில் மாவு அள்ளிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நீங்கள் இதை கரண்டி வச்சுட்டு எதுவுமே பண்ண வேணாம், அதுவே நல்லா மேலே எலும்பி வரும். பாருங்கள், இந்த மாதிரி பூரி மாதிரி நல்லா உப்பி கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக வரும். கண்டிப்பாக இதே போல் ஈஸியான முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு அப்பம் மேலே எலும்பி வந்தோடனே அடுத்த அப்பத்துக்கு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஈஸியான விஷயந்தான், இது கஷ்டம் கிடையாது. அல்லது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சுடுறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா தனித்தனியாக நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஊற்றின மாவு மேலே எலும்பி வந்தோடனே அடுத்த அப்பத்துக்கு இந்த மாதிரி மாவு நம்ம ஊற்றி ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி உள்ள மாவையும் ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அனல் மீடியம் ஃப்ளேமில் அல்லது உங்கள் அடுப்பு பொறுத்து நீங்கள் அனல் வச்சுக்கோங்க. ஆனால் அதிகமாக அனல் வைக்கக்கூடாது, அப்போ தான் உள்ளெலாம் நல்லா வேகும். இது கடைசி அப்பம் நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஸ்வீட் அப்பம் சுட்டு எடுத்தாச்சு. இந்த கார்த்திகை தீபத்துக்கு இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க. தீபத்துக்கு மட்டும் இல்லை, மற்ற நேரத்துலேயும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் அப்பத்தை நான் இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த ஸ்வீட் அப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.